இன்று இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடக்கி வைக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் இங்கே வர இயலவில்லை. அதுபோல் நம்முடைய போராட்டத்தை நிறைவு செய்து வைத்து பேருரையாற்ற ஒப்புக்கொண்டிருந்த நமது கட்சியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பெருமதிப்பிற்குரிய தோழர் இரா முத்தரசன் அவர்கள் இங்கே வருகை தரவில்லை. இரண்டு பெரும் தலைவர்களும் இங்கே வருகை தர இயலவில்லை என்றால் ஏதோ இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை குறைத்து மதிப்பிடுவதாகவோ அளவிற்கு முக்கியத்துவம் மற்ற போராட்டமாக அவர்கள் கருதுவதாகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடந்த மாதம் 21ஆம் தேதி டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு திருவாளர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு நம்மை போல் உள்ள தொழிலாளர்களுக்கு எந்த சட்ட உரிமையும் கிடையாது என்ற ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை நிறைவேற்றி அறிவிக்கை செய்திருக்கிறது. தொழிலாளர்களுக்கு எதிராக, உழைக்கும் மக்களுக்கு எதிராக, இந்த தேச நலனுக்கு எதிராக மோடி அரசு பிறப்பித்த அந்த அறிவிக்கையை கண்டித்து அதை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றன. அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்பதற்காக மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கும், முத்தரசன் அவர்கள் கோவை மாநகருக்கும் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கோவையிலிருந்தும் தருமபுரியிலிருந்தும் இந்த பனகல் மாளிகையின் அருகில் அமர்ந்திருக்கிற உங்களுக்காக உரிமை குரல் கொடுப்பார்கள் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்து, அவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பார்கள், அவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்துவதற்காக அவர்கள் போராடுவார்கள், சிறை செல்லவும் தயங்க மாட்டார்கள் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் கூட அந்த போராட்டத்தில் விழுப்புரத்துக்கு போகணும். விழுப்புரத்தில் நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கணும். மாநில செயலாளர் வீரபாண்டியன், நீங்க விழுப்புரம் போக வேண்டாம், இங்கே இருங்க, தலைமை நகரத்திலே இருங்க, தலைநகரத்திலே இருங்க, தமிழ்நாடு பூரா இருந்து ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்துக்கு வர்றாங்க, அப்படி வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நீங்க நேராக போய் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்று என்னுடைய விழுப்புரம் பயணத்தை ரத்து செய்து இங்கே இருக்க வைத்திருக்கிறார்கள். நல்ல வேலையிடா சாமின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா உங்க தயாரிப்பு மாநாடு விழுப்புரத்தில் நடந்தது. ஒரு 4-5 பேருக்கு மேல சகோதரிகள் கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில். அந்த மாநாட்டுக்கு நான் தான் போய் உரையாற்றிட்டு இருந்தேன். அப்படி உரையாற்றிட்டு இருக்கும்போது சொன்ன, நீங்கெல்லாம் டிசம்பர் 8ஆம் தேதி சென்னைக்கு வந்துடணும், நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இடையில எனக்கு 8ஆம் தேதி விழுப்புரம் போன்னு சொன்ன உடனே, எப்படா தொழிலாளிகிட்ட சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போயிருமோ அப்படின்னு அங்கலாப்பு பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு கட்சி என்னை இங்க இரு, தொழிலாளிகளை சந்தி, அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுன்னு சொன்னது பெரும் மகிழ்ச்சிக்குரியதா போயிடுச்சு.
இப்ப நம்ம எல்லாம் காத்து இருக்கிறோம். எதுக்காக காத்து இருக்கிறோம்? நல்லது நடக்கும்னு காத்து இருக்கிறோம். ஆனா இங்க நடக்கிற அறிகுறிகளை பார்த்தா நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சுக்கிர திசை வரும்னு பார்த்தா சனி கிரகம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கங்க காவல்துறை அதிகாரிகள் பேருந்து வசதியோட நம்ம அழைத்து போறதுக்கு தயாரா இருக்காங்க. நாம தமிழ்நாடு காவல்துறைக்கு, சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு, ஒட்டுமொத்த உள்துறை அமைச்சகத்துக்கு எல்லாத்துக்கும் மெத்த பணிவோடு ஒரு வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காவல்துறைக்கும், சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்திற்கும், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்துக்கும் எந்த வழக்கும் இல்லை, முரண்பாடும் இல்லை, நமக்குள்ள எந்த பொலிச்சண்டையும் இல்லை. நாங்க எத்தனை நாள் ஆனாலும் இந்த இடத்துல இப்படியே உட்கார்ந்து இருப்போம். யாருக்கும் இடைஞ்சல் பண்ண மாட்டோம். எங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேட்க மாட்டோம். கிடைச்சா சாப்பிட்டுக்குவோம், இல்லைன்னா பட்னி கிடப்போம். வழியில போற வாகனம் எதையும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அலுவலகத்துக்கு போற அதிகாரிகள் போறது வர்றது தடுக்க மாட்டோம். நாங்க அமைதியா காத்திருப்பது யாருக்கும் இடையூறு இல்லாமல் எங்க கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான முறையில் எங்கள் வலியுறுத்தலை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற முறையில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த காத்திருப்பு போராட்டம் முடியணும் அப்படின்னு அரசாங்கம் நினைச்சா, இந்த ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் இருக்கிறாரு பாருங்க, அரசு செயலாளர், அவரை சங்க தலைவர்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. 5 நிமிஷம் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துடும். பேசி தீர்வு காண போறீங்களா, இல்ல எங்க குரல் வலையை நசுக்கி தீர்வு காண போறீங்களா? இந்த 2 கேள்விதான் அங்க இருக்கு. நாங்க சாகவும் தயாராத்தான் இங்க வந்திருக்கோம். சாவுக்கு நாங்க அஞ்ச போறது இல்லை. எப்படி அஞ்சி நடுங்கினாலும் ஒரு நாளைக்கு சாகத்தானே போறோம். அது இந்த கலைஞர் வளைவுல அவர் பேரு போட்டிருக்கிற இந்த வளைவுக்குள்ள எங்க உயிர் போனா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இங்கே போகிட்டு எங்க உயிர். உரிமை இல்லாம அடிமை மாதிரி வாழ்ற வாழ்க்கையை விட இந்த உயிர் ஒண்ணு வெள்ளமோ கருப்பட்டே இல்ல, போய் தொலைது அந்த உயிர். நாங்க உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல. அதனால அரசாங்கம் அமைதியை விரும்பினா, ஒரு சுமூக தீர்வை விரும்பினா, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், அரசு செயலாளர், அவருக்கு இதுதான வேலை. என்னைக்கு போராட்டம் அறிவிச்சோம்? என்னைக்குங்க போராட்டம் அறிவிச்சோம்? நேற்றுக்கு அறிவிச்சு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோமா? இல்ல முந்தா நாள் அறிவிச்சு இன்னைக்கு வந்துட்டோமா? ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி, 4 மாசத்துக்கு முன்னாடி 4ஆம் தேதி அரசு துறை செயலாளர் உட்பட, இயக்குனர் உட்பட எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுத்த நடவடிக்கை குறிப்பு இருக்குல்ல, ப்ரொசீடிங்ஸ் நோட்ஸ் இருக்குதுல்ல, அந்த சொல்ல காப்பாத்துங்க ஐயா. வேற ஒரு கோரிக்கை எங்களுக்கு இல்ல. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம். இது அரசாங்கத்தினுடைய கொள்கை. எப்பா மகராசா, நீ எழுதி கொடுத்ததை செய்யப்பா, எழுதி கொடுத்ததை செய். நாங்க புதுசா ஒண்ணு சொல்லலப்பா. எங்களுக்கு வந்து இந்த பனகல் மாளிகை எழுதி கொடு நாங்க கேட்கலப்பா. தலைமைச் செயலாளத்தை எழுதி கொடு கேட்கலப்பா. எங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடு கேட்கலப்பா. 4ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி அதிகாரிகள் எழுதி சங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. காப்பி இங்க இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் வேணா வாங்கிக்கங்க.
அதன்படி அந்த அதிகாரிகளை செயல்பட சொல்லுங்க. ஒருவேளை இந்த கூட்டம் கூடுவதற்கும் இந்த கூட்டத்தால் ஏற்படுகிற இடையூறுகள் என்று நீங்கள் கருதுவதற்கும் யாரையாவது குற்றவாளி ஆக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரை போய் கைது பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். விழுப்புரத்தில் ஒரு மாநாடு, விருதுநகரில் ஒரு மாநாடு, இந்த கிருஷ்ணசாமி பொதுச் செயலாளர் ராமநிதியும் மற்ற நிர்வாகிகள் ஊர் ஊரா போய் அம்மா வந்துருங்க அம்மா வந்துருங்க அம்மா வந்துருங்கன்னு எல்லாம் கந்து கட்டியில கடனை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நீ ஊருக்கு போனா அந்த கடனை எப்படி கட்டுறது? இதுவே எங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏப்பா நிரந்தரம் ஆகும்னு போனீங்களே, கோரிக்கை நிறைவேறணும் தான் திரும்பவும் சொன்னீங்களே, ராத்திரி கூட ஆகல அதுக்குள்ள வந்துட்டேன்னு ஊர்ல இருக்கிறவங்க கேட்டா நாங்க எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவனை பாக்குறது? அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நாங்க செத்தா இந்த இடத்துல செத்து போவோம், இல்லைன்னா கோரிக்கை நிறைவேறுச்சுன்னு செய்தி கேட்டு மகிழ்ச்சியா ஊர் திரும்புவோம். எங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏறுனா என்ன இறங்கினா என்ன, இப்ப எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. முருகனே எங்க கையில் இருக்கான், முருகன் கோயில சுத்தம் பண்ற வேலையே எங்க கையில் இருக்கு. நாங்க போகலினா முருகனே நாரி போயிடுவான். புரியுதா? நாங்க ஒன்றும் தப்பு பண்ண வரலங்க, எங்களை யாரையும் தப்பா நினைக்காதீங்க. இந்த நகரத்தில் இருக்கிற பெருமக்கள் எல்லாரும் உங்க சொந்தக்காரங்களாம் எங்களை வச்சுக்குங்க. அரசாங்க கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகலான்னு நினைச்சா, ஒருவேளை புழல் ஜெயில இடம் இருந்தா கொண்டு போங்க. எங்களுக்கு 3 வேளை அங்க சோறு கிடைக்கும் இல்லையா? எங்களை மாதிரி ஆம்பளை ஆளுங்களுக்கெல்லாம் மயிர் முளைச்சா மொட்டையும் அடிச்சு விடுவாங்க, மணிக்கு மணி சோறு கொடுப்பாங்க. சரியா? ஒரு பையன் நம்ம அனுமதி இல்லாம நம்மளை சந்திக்க முடியாது இல்லையா? பெட்டிஷன் போடணும். ராமசாமி வந்திருக்காருப்பா பெரியசாமி பாக்குறதுக்கு, ராமசாமி பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவனை போக சொல்லு. சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் எங்க வரும்? ஜெயிலுக்குள்ள வரும். மகராசனா இருப்பீங்க, புழல்ல கொண்டு அடைச்சிருங்கப்பா, நிம்மதியா இருக்கும். நான்லாம் முதல்ல ஜெயிலுக்கு போகும்போது ஒரு கூழ் காய்ச்சி ஊத்துவாங்க, அதுக்குள்ள செத்து போன புழுவெல்லாம் கிடக்கும். அதை தூக்கி வெளியே போட்டுட்டு குடிச்சுட்டு இருந்தேன். எனக்கு 68 வயசு ஆகுது. சமீபத்தில் ஜெயிலுக்கே போகல. ஜெயில் கரகம் ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கு நமக்கு. அதுக்காகவாது ஒரு 4 நாளைக்கு ஜெயிலில் வைங்கப்பா. இப்பவெல்லாம் நம்ம கலைஞர் அரசு, அதுக்கப்புறம் நம்ம தளபதி அரசு ஜெயில் மேனுவலே மாத்திட்டாங்க. காலையில டிஃபன் தர்றாங்க, மத்தியானம் சாப்பாடு தர்றாங்க, சாயந்தரம் அவிச்ச நிலக்கடலை தர்றாங்க, கருப்பட்டி தர்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஊர்ல கிடைக்குதா? வேலைக்கு சோறு, வெண்ணெய் எடுக்காத மோரு, ஒரு கடங்கார பையன் வந்து நம்மளை பார்க்க முடியாது. என்னம்மா போன வாரமே கொடுக்குறேன்னு சொன்ன, என்ன காணா? சார் நம்ம வீட்டுக்காரன் வெளியில போயிருக்காரு, வந்தோடனே சொல்றேன் சார். வீட்டுக்காரன் வெளியில போயிருக்கான்னு சொல்ற, செருப்பு கிடக்குதா, இது யாருதுமா அப்படின்னு அவங்க கேட்டு எங்களை மானத்தை வாங்கிட்டு இருக்கான் கடங்கார பையன். இந்த கடங்கார பையில எவனும் எங்க ஜெயில் பக்கம் வரவே முடியாது. 5000 வாங்குறீங்களா? இனிமேல் உங்க எல்லாத்துக்கும் 15000. இனிமேல் உங்களுக்கு 15000 சொல்லுங்க, போயிடுறேன். அடுத்த 5 நிமிஷம் இங்க ஒரு காக்கா குருவி இருக்காது. இதெல்லாம் சொல்லாம எங்களை தாட்ட முடியாதுங்க. என்னானாலும் உட்கார்ந்துருப்போம். உங்களுக்கும் காவல்துறைக்கும் பணியாளர்களுக்கும் தொழிலாளருக்கும் எந்த தாவாவும் இல்லை. பெரிய பிரச்சனை சென்னை மாநகரத்தில். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சென்னை மாநகரத்தில் 5வது 6வது மண்டல தூய்மை பணியாளர்கள் பொம்பளைங்க 4-5000 பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. யாரு காதுலயும் அவங்க கோரிக்கை உழுகலிங்க. நியாயமே இல்லையா? தர்மமே இல்லையா? வானூர்ந்த கட்டடமா இருக்கே, இதுல கேட்கறதுக்கு காது இல்லையா? பார்க்கறதுக்கு கண்ணு இல்லையா? நீதி சொல்ல ஆள் இல்லையா? என்னடா நாடு இது?
ஏன்டா இப்படி தெருவில் இருக்கிறீன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? ஜனநாயகம்ங்கிறோம், நாகரீகம்ங்கிறோம், பண்பாடுங்கிறோம், என்னென்னமோ சொல்றோமே. அளவு இந்த தொழிலாளர்கள் போராடுகிற போராட்டத்தை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? அந்த சென்னை நகரத்தில் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஊரெல்லாம் அழுக்க சுத்தப்படுத்துற குப்பை பொறுக்கிதான். நீ சொன்னாலும் சொல்லாட்டி குப்பை பொறுக்கித்தான் எங்க வயித்த கழுவுறோம். அதுல ஒண்ணு நாங்க சொல்றதுக்கு கேவலப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த குப்பை பொறுக்கியவே ஏமாத்துறீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய திருடர்களா இருப்பீங்க. அந்த குப்பை பொறுக்கியவே அவனுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்காம ஏமாத்தலாம நினைக்கிறீங்களே, உங்க மனசு எவ்வளவு தாராள மனசா இருக்கும் யோசிச்சு பாரு. வேண்டாம், விபரீதம் வேண்டாம். இன்னைக்கு நாமும் இங்க உட்கார்ந்து இருக்கோம். இங்க வராதவங்க, நேற்று ராத்திரி எனக்கு போன் வந்தது, ஐயா திருச்சியிலேயே மடக்கிட்டாங்க ஐயா. என்னையா வீரப்பங்காட்டுல இருந்து வந்தையா உன்னை மடக்குனதுக்கு? வீரப்பனையே ரொம்ப நாளா விட்டுட்டாங்களே, அப்புறம் தானே போட்டு தள்ளினாங்க, உன்னையா பிடிச்சாங்க? இல்லைங்க, காத்திருப்பு போராட்டத்துக்கு சென்னைக்கு வர்றதா இருந்த என்னை வழியிலேயே மடக்கிட்டாங்க ஐயா. மடக்க இடத்துல சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்துக்க, எங்கேயும் போகாத. சென்னையில நல்ல தீர்ப்பு வந்ததுன்னா வெளியில வா, இல்லைன்னா போலீசார் எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அங்கேயே உட்கார்ந்துக்க, சாப்பாடு கேளு, அடம்புடி அப்படின்னு சொல்லி வச்சு. திருச்சியில மாத்திரமல்ல, எனக்கு ஒரு 10 இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. காவல்துறை சென்னைக்கு வர்ற கூட்டத்தை தடுத்தரலாம் நினைக்கலாம், தமிழ்நாட்டில் வாழ்ற வாழ்க்கையுமா தடுக்க முடியும்? நீங்க நாளைக்கு எங்களை தான் சார் பார்த்து ஆகணும். நீங்க அதிகார வர்க்கத்தின் அவதாரங்கள். அந்த அதிகார வர்க்கத்தையும் சட்டமன்றத்தையும் படைக்கிற பிரம்மாக்கள் நாங்க. நாங்க தான் உத்தரவு போடுவோம் எல்லாத்துக்கும். எங்க கிட்ட வாங்கின வரத்துல எங்களுக்கு கொஞ்சம் வரம் கொடுன்னு சொல்றோம். கொடுக்கலினா கொடுக்கிற அதிகாரத்தை நாங்களே எடுக்க வேண்டியது வரும். அப்படிங்கிறது தான் மாணவர்கள் இளைஞர்கள் இங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது. பல சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஏழை அழுத கண்ணீர் நம்மளை சும்மா விடாது. இங்க இருக்க பாப்பா 2 சொட்டு கண்ணீர் விட்டா அதுக்கு பெட்ரோலை விட வீரியம் ஜாஸ்தி, நம்மளை எரிச்சே சாம்பல் ஆக்கிரும். எச்சரிக்கையா இருங்க. அதிகாரிக பாதுகாப்பா இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு பனகல் மாளிகை ஒப்பந்தத்துக்கு விட்டுருவான், அவுட் சோர்சிங் விட்டுருவான், டைரக்டரே வேற ஆள் வந்துருவான். பெரும் முதலாளி ஆதிக்க செலுத்த வந்துட்டான். அதனால ஏஐடிசி சார்பா, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா தமிழ்நாடு அரசுக்கு, முதலமைச்சருக்கு, உள்துறை செயலாளருக்கு, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருக்கு மெத்த பணிவோடு விண்ணப்பம் வைக்கிறோம். கொஞ்சம் பேசி தீர்வு காணுங்க. ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி எழுதி கொடுத்த எழுத்துப்படி நீங்க நடந்துக்குங்க. சொன்னபடி நடந்துக்குங்க. காவல்துறைக்கும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்துக்கும் எந்த வழக்கும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை, முரண்பாடும் இல்லை. நாங்க அமைதியா அங்க உட்கார்ந்து இருக்கிறத காவல்துறை அனுமதிக்க, உள்துறை செயலாளர் அனுமதிக்க வேண்டும், தமிழ்நாடு காவல்துறை தலைவரும் ஆணையரும் அனுமதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இந்த போராட்டத்தை தொடக்கி வைப்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மகிழ்ச்சி அடைந்து உங்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. தமிழக அரசே, நாங்கள் என்ன செய்தோமா? நாங்கள் என்ன செய்தோமா? என்ன குற்றம் புரிந்தோமா? ஏன் எங்களுக்கு இந்த நீலை கொரோனா வீழு செத்து இருந்தா தூக்கி போட யாரு வருவா? தமிழக அரசு என்னதான் நடக்குது? எங்கள் தலைவர் நிர்மலாவை
ஏன் தான் கைது செய்தாய்? கைது செய்ய காரணத்தை சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். தமிழக அரசு தன்னந்தனியாய் ஒரு பெண்ணை வீட்டு காவலில் வைப்பது நியாயம்தானா? என்ன செய்தார்? ஒரு நாள் ஊதியம் 66க்கு வேலை செஞ்சு கைது செய்வாய் என்றால் கூலி உயர்வு கிடைக்கும் வரை வருகுது பார் லட்சமாய் சிறையை நோக்கி வர தயார். சிறையை நோக்கி வர தயார். அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். நாங்கள் தயார். சமரசத்துக்கு நாங்கள் தயார். மிரட்டினால் சந்திக்கவும் நாங்கள் தயார். சமரசம் இல்லை என்றால் பேச்சுக்கே இடமில்லை. மிரட்டாதே. மிரட்டி பார்க்க எல்லோரும் போக மாட்டோம். பலரோடு கோரிக்கைக்கு அரசாணை வாங்கும் வரை சென்னையை விட்டு போக மாட்டோம். எச்சரிக்கை. மிரட்டாதே. நீங்கள் ஒத்து போனாலும் நாங்கள் ஒத்து போவோமே. அனுமதி இல்லை என்று சொல்லி எங்களை நீங்கள் அச்சுறுத்துவதை அனுமதிக்க மாட்டோம். ஒரு நபர் பேச மாட்டோம். உத்தரவு வாங்கவே அதற்காக எங்கே அழைத்தாலும் நாங்கள் வருவோம். இங்கே இந்த போராட்டம் நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்ட பிறகும் அவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற வருத்தத்தோடு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நண்பர் செல்வப்பிரந்தை வருவதாக இருந்தது. அரசு நிகழ்ச்சி காரணமாக வர இயலவில்லை. அவர் சார்பாக, காங்கிரஸ் சார்பாக இங்கே கலந்து கொள்வதில் நான் இந்த நிகழ்ச்சிக்காக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மிக உன்னதமான தொழிலை செய்கிற உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன். உங்களுடைய அரும்பணி என்றென்றும் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சமூகத்தின் தாழ்நிலையில் இருந்தாலும் மக்களுக்காக தினசரி பாடுபடுகிற உன்னதமான தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட 11 கோரிக்கைகள் நமக்கு முன்னாலே இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் அதை தெரிவித்திருப்பார்கள்.
இந்த 11 கோரிக்கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மிகுந்த கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், அதற்கு உரிய ஆணைகளை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் உங்களுக்கு நான் மத்திய தமிழ்நாடு அரசுக்கு இந்த வேண்டுகோளை காங்கிரஸ் சார்பில் வைக்க விரும்புகிறோம். எங்கெல்லாம் தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் உழைக்கும் வர்க்கம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி இருக்கும். இந்தியாவில் அன்னை இந்திரா காந்தி, பண்டிதர் நேரு அவர்கள், தலைவர் ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங் என்று வரலாற்று தலைமையாக இருந்த காலத்தில் 85 அரசியல் சட்டங்களை, தொழிலாளர் சட்டங்களை இந்தியாவிலே நிர்வகித்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அதே போல தொழிலாளிகளுக்காக உழவரும் தொழிலாளரும் எங்கள் அணி, அவர்தம் உரிமையை காப்பது எங்கள் பணி என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. எங்கெல்லாம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் இருப்போம், அதற்கு ஆதரவு தருவோம் என்பதை கூறிக்கொள்வதற்குத்தான், இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கிற நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்திற்கு இந்த இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த உன்னதமான போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் உங்களோடு இருந்து நாங்களும் செயல்படுவோம், உங்களோடு இருந்து பாடுபடுவோம் என்று இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு ஒத்துழைப்போம் என்பதை மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கூடியிருப்பது கலைஞரின் பெயரால் அமைந்திருக்கின்ற பொன்விழா வளைவு. 76ஆம் ஆண்டு இதே கலைஞர் தான் எழுதினார், ஏனடி எதற்கடி ஏன் இந்த நெருக்கடி. அதேதான் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் இந்த நெருக்கடி இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நிர்மலா தோழர்கள் எல்லாம் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பதட்டம் என்று தெரியவில்லை. எங்களுக்கு தெரியும், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் இழக்காமல் பகைவலை வெல்ல முடியாது, சிலரை இழந்தாவது இந்த 12 கோரிக்கைகளும் வெல்வோம் என்கின்ற வைராகியத்தோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். 11 வகை தொழிலாளர்கள், 12 கோரிக்கைகள். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்காங்கே ஒரு தடைகளை ஏற்படுத்தி ஒரு போராட்டத்தை நீங்கள் இன்று நீர்த்திவிட முடியாது. அவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியாது. சொல்வார்கள், செதுக்க செதுக்க சிற்பம் அழகு பெறும், அறுக்க அறுக்க வைரம் ஜொலிக்கும், உதைக்க உதைக்க பந்து எழும், அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், சுட சுட பொன் ஒளிரும், சோதனைகளும் வேதனைகளும் நெருங்க நெருங்க தூய்மை பணியாளர்கள் ஒரு புயலின் வேகத்தோடும் பூகம்பத்தின் சீற்றத்தோடும் இன்றைக்கு களத்திலே நிற்பார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை திட்டமிட்டு சில அதிகாரிகள் இன்றைக்கு பைனான்ஸ் என்கின்ற பெயரால் நியாயமான திட்டங்களை கூட முடக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். எது எடுத்தாலும் பைனான்ஸ் இல்ல. கிராமத்துல சொல்லுவாங்க, முள்ளுமுனையில 3 குளம் வெட்டினேன், அதுல 2 குளம் பாழு, ஒண்ணுல தண்ணி இல்ல, தண்ணி இல்லாத குளத்துக்கு வந்த 3 பேரு, அதுல 2 பேர் நொண்டி, ஒருத்தனுக்கு கை இல்ல, கையில்லாத கோயமை செஞ்சது 3 பானை, அதுல 2 பச்சை, 1 வேகவே இல்ல, வேகாத யானைக்கு விட்டது 3 அரிசி, அதுல 1 பொங்கவே இல்ல, பொங்காத அரிசிக்கு 3 காசு, அதுல 2 செப்ப காசு, 1 செல்லவே இல்ல, செல்லாத காசுக்கு கணக்கு புள்ள 3 பேரு, அதுல 2 பேர் குருடு, ஒருத்தனுக்கு கண்ணே இல்ல, கண்ணு இல்லாத கணக்கு பிள்ளைக்கு பொண்டாட்டி 3 பேரு, அதுல 2 பேரும் மொட்டை, ஒருத்திக்கு முடியே இல்லைன்னு வாங்கலாம். அது மாதிரி பைனான்ஸ் சொல்லிட்டு எல்லா நியாயமான திட்டங்களையும் இன்றைக்கு முடக்குகிறார்கள். இது நேத்துக்கு கொடுத்ததுல கொரோனா காலத்துல கொடுத்த கோரிக்கைகள், ஒத்துக்கொண்ட கோரிக்கைகள். கொரோனா போய் 6 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கொரோனா போன பிறகும் கூட ஆகஸ்ட் 4ஆம் தேதி கூட கடைசியாக கோரிக்கை மனுக்களை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தோழமையோடு இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் விரும்புகிறோம். ஆனால் சரி என்று பட்டால் சார்ந்து நிற்பது, தவறு என்று சொன்னால் தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இருக்கிறோம். அதனால அந்த அடிப்படையில தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர தோழமை சுட்டிக்காட்டலோடு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பெயரை காப்பாற்றி தர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை தவிர யாரையும் அச்சுறுத்துவதற்கு அல்ல. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இதே 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1929ஆம் ஆண்டு
குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போகின்ற சில மணி நேரத்திற்கு முன்னால் பகத்சிங்கும் பட்டுகேஸ்வரதத்தும் சில துண்டறிக்கைகளை போட்டுவிட்டு ஒரு ஊமை வெடிகுண்டை போட்டார்கள். அந்த துண்டறிக்கையில என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், தொழிலாளர் நலன்களுக்கு எதிரான சட்டங்களை இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், இது மக்களாட்சிக்கு எதிரான ஒரு தத்துவம். ஆகவே அரசாங்கத்தினுடைய செவிட்டு காதுகளுக்கு கொண்டு போவதற்காகத்தான் ஆளில்லாத இடத்திலே ஊமை விடுகுண்டை போட்டமே தவிர யாரையுடைய உயிரை எடுப்பது எங்கள் நோக்கமில்லை என்று சொன்னார்களே, அப்படி அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு மீண்டும் வலுவாக கொண்டு செல்வதற்காகத்தான் தங்களை தாங்களே வருத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய போராட்டம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, தலைவர் வைகோ அவர்களின் சார்பாக, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் சார்பாக என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்போம், தக்க துணையாக நிற்போம். வெட்டட்டும் கூர்வாட்கள் பகையை நோக்கி, வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம், எட்டட்டும் நெடுவான ஈட்டி கூட்டம். நன்றி, வணக்கம். நம்ம என்ன கோரிக்கை எல்லாம் சொல்லிட்டாங்க. என் வாழ்வா சாவா ஒரு இறுதி முடிவு இல்லாமல் போகிறதில்லைன்ற முடிவோடு நம்மெல்லாம் வந்திருக்கோம் இல்லையா? ஆமாம். ஆனால் வர்ற வழியிலேயே நிர்மலா வீட்டிலேயே ராத்திரியே கைது, வர்ற வழியில் எங்கெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே கூட்டினதை விட அதிகமான கூட்டம் அங்கங்கே உட்காந்து போலீஸ் காவல் நிலையத்திலையும் மண்டபத்திலையும் இதே போராட்டத்தை நம்ம இன்னைக்கு காலையில் தொடங்கணும். அவங்கெல்லாம் நேற்று ராத்திரி இருந்தே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக வந்த தகவல், பூந்தமல்லியில் ஒரு 11 வாகனத்தில் வந்த நம்முடைய தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த மண்டபத்தில் வைப்பாங்கன்னு தெரியாது. ஆக அவ்வாறு கைது செய்யப்பட்ட தோழர்கள் அந்த மண்டபத்தில் அந்த போராட்டத்தை தொடருவார்கள். என்னன்னா, இப்போ நம்ம காவல்துறை நமக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை விட்டுருக்கு. அவங்களையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம், நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களையும் நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆகவே நாமெல்லாம் கைதாவதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறோம். கைது செய்து இந்த மண்டபத்தில் வச்சு போயிட்டு வான்னு மட்டும் தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. எங்கள் எல்லாரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புங்க, சிறைக்கு அனுப்புங்க என்பதை வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று. இன்னொன்று, இந்த போராட்டத்திற்கு தயாராகி வர முடியாமல் அல்லது வராமல் இருக்கிற தோழர்களும், அந்தந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நம்ம இப்போ இல்லை, கடந்த போராட்டத்திலேயே சொன்னோம், நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்களே அந்தந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஒவ்வொரு ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு 100 பேர் படுத்துக்கிறோம், எங்கள் பிரச்சனையை தீர்க்கட்டும்னு சொன்னோம். ஆக அந்த முறையில் சங்க பொதுச் செயலாளர் பத்திரிகையாளரிடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சிகளிலும் வேலை நிறுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ குப்பை நாரட்டும், தண்ணி இல்லாமல் கிடக்கட்டும், நம்ம வயிறை காயும் போது, நம்ம வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சுகாதாரமாக இருந்தான்னா தண்ணி குடிச்சான்னா என்கிற நிலைமைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். ஆகவே எல்லா ஊரில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அங்கெங்கே போய் காவல் நிலையத்தில் போய் படுத்துக்கணும்னு சொல்லி சங்கம் சொல்லியிருக்கு. இங்கே வராத தொழிலாளிகள் நாம் எல்லோரும் கைதாகிறோம். காவல்துறை வண்டியை ரெடியாக வச்சிருக்கிறாங்க. மாநில நிர்வாகிகள் சிலர், அது யார் என்று பொதுச் செயலாளர் சொல்லுவார், அவர்கள் வழிகாட்டுவார்கள். உங்களோடு அங்கே கைதாகிற இடத்திற்கு வருவார்கள். அதே நேரத்தில் நம்முடைய இயக்குனர்கிட்ட போய் பேசியே தீரணும்னு நம்ம காவல்துறை நண்பர்கள் அடம் பிடிக்கிறார்கள். இயக்குனர்கிட்ட பேசுனா என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் பேசுன்னு சொல்லும்போது மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆகவே என்னதான் பேசுறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக சங்கத்துடைய பொதுச் செயலாளர், தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள், அது யார் என்பதும் கிருஷ்ணசாமி சொல்லுவார்கள். அந்த தோழர்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த சடங்கை முடிச்சுட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்ற செய்தியையோ, அல்லது ஒருவேளை அதிசயமாக நடந்துடுச்சு அப்படின்ற செய்தியையோ சொல்லுவதற்கு நீங்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு வந்து சேருவோம். பக்கத்தில் தான் ஒய்எம்சிஏ கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தை இன்னும் ஒரு 4 நாளைக்கு நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நாங்களே சோறு போடுறோம், நாங்களே பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தர்றோம் அப்படின்னு காவல்துறை தமிழ்நாடு ஊரா ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த காவல்துறைக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லி நாம் வாகனத்தில் நம்முடைய நிர்வாகிகள் வழிகாட்டுகிற அடிப்படையில் அமைதியாக ஏறி அவர்கள் இறக்கி விடுகிற இடத்தில் போய் அமைதியாக தலைவர்கள் வந்து சேருவரை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தோழர்களே, நாமெல்லாம் வீரர்கள் தானே, கோழைகள் இல்லை.
யாருக்கும் பயப்பட மாட்டோம்ல. ஆகையினால காசு வாங்குற வரைக்கும் நாம சென்னையை விட்டு போக மாட்டோம், போக மாட்டோம். எத்தனை நாள் வைத்தாலும் சென்னையிலே இருப்போம். உத்தரவை கொடுத்துடு, உடனடியா போவோம். நாங்களுமே வாரோம். பயப்படல பயப்படல. எந்த ஜெயிலு சொல்லுங்க சொல்லுங்க. வாரோமே வாரோமே. பின்னாடி போக மாட்டோம், பின்னாடி போக மாட்டோம். கோழை நாங்கள் அல்ல, கோழை நாங்கள் அல்ல. புறப்படுவோம் புறப்படுவோம். காவல்துறையே காவல்துறையே தயார்படுத்து தயார்படுத்து. நாங்கள் வருகிறோம் நாங்கள் வருகிறோம், இதோ வருகிறோம் இதோ வருகிறோம். வருகுது பார் வருகுது பார், செம்படை வருகுது பார், செம்படை வருகுது பார். செங்கொடியுடன் வருது பார், செங்கொடியுடன் வருகுது பார், வருகுது பார் வருகுது பார். தோழர்களே, திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் தோழர் முருகையன் அவர்களும், ராமநாதபுரம் மாவட்ட தோழர் தினகரன் அவர்களும் பின்னாடி சென்று எல்லோரையும் முன்னாடி அனுப்பி வைக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அவர்களோடு அந்த போராட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய மாதவன் அவர்களும், மயிலாடுதுறை மாதவன் அவர்களும் நேரடியாக பின்னாடி செல்ல வேண்டும். யாரையும் நாம் புறமுதுகிட்டு ஓடுபவர்கள் அல்ல. நாம் யாரும் புறமுதுகிட்டு ஓடுபவர்கள் அல்ல. சிறைக்கு தயார், புறப்படுங்கள் புறப்படுங்கள். தமிழக அரசு தமிழக அரசு தன்னந்தனியாய் ஒரு பெண்ணை, தன்னந்தனியாய் ஒரு பெண்ணை வீட்டு காவலில் வைப்பது நியாயம் தானா நியாயம் தானா? என்ன செய்தார் என்ன செய்தார்? ஒரு நாள் ஊதியம் 66 66 66க்கு வேலை செஞ்சு கைது செய்வார் என்றால், கைது செய்வார் என்றால் கூலி உயர்வு கிடைக்கும் வரை, கூலி உயர்வு கிடைக்கும் வரை வருகுது பார் வருகுது பார் வருகுது பார் வருகுது பார். லட்சம் லட்சம் லட்சமாய் சிறையை நோக்கி வர தயார், சிறையை நோக்கி சிறையை நோக்கி சிறையை நோக்கி சிறையை நோக்கி வர தயார் வர தயார். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். போக மாட்டோம் போக மாட்டோம். கோரிக்கைக்கு அரசாணை வாங்கும் வரை சென்னையை விட்டு போக மாட்டோம்.